அண்ணே அண்ணே அண்ணி ஆ அடடே வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ணி எங்க? மாடியில தான் இருக்கா. மேலையா? மேல போலாமா? போங்க. அண்ணே அண்ணே ஆ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய். ஹாய் அண்ணி. அன்னைக்கு என்ன குறைச்சல், முன்ன விட நான் அழகாவே இருக்காங்க. பின்ன என்ன அண்ணி உன்ன மாதிரியே என்ன ஒரு நாள் அப்படியே பெருத்துக்கிட்டே போறதுக்கு? ஐயோ பாவம். சரி, என்ன ஆளுக்கு கையில ஒரு பேக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? என்ன இருக்கு இதுல எல்லாம்? எல்லாமே உங்களுக்காக ட்ரெஸ்ஸஸ் தான். நாங்க எல்லாரும் உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் செலக்ட் பண்ணிருக்கோம். நான் செலக்ட் பண்ண ட்ரெஸ் தான் நீங்க போடணும். என்னங்க? ஐயோ, அது ஓல்ட் ஃபேஷன். நான் செலக்ட் பண்ண ட்ரெஸ் போட்டுக்காங்க, சூப்பரா இருப்பீங்க. அண்ணி அவங்களுக்கு எல்லாம் டேஸ்டே தெரியாது. நான் செலக்ட் பண்ணது போட்டுக்கும் சூப்பரா இருக்கும். அவன் ஒரு சொதப்பல் கேஸ், அவனை நம்பவே நம்பாதீங்க. ஹலோ, யார் சொன்னது? நீங்க ரெண்டு பேரும் சொதப்பல் கேஸ். அண்ணி, அவனை நம்பாதீங்க. அவன் என்ன பண்ணா தெரியுமா? உங்களை விட ஆதினும் அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு பாம்பேல இருந்து ஒரு மேக்கப் மேனை கூட்டிட்டு வந்திருக்கான். வேணும்னே உங்களுக்கு கவுக்கிறதுக்காக ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருப்பான். வேணா, போட்டுக்காதீங்க. அதெல்லாம் இல்ல நீ. உங்களுக்கு பியூட்டிஷனே தேவையில்லை. அது இல்லாம நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. ஆனா ஆதி அப்படியா? பாவம் இல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி மேக்கப்லாம். அர்ஜுன், நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஐயோ, இவனை நம்பாதீங்க. இவன் பணத்துக்காக என்ன ஃப்ராட் வேணா பண்ணுவான். இப்ப கூட மேக்கப் அதுன்னு ஆதி கிட்ட பயங்கரமா கமிஷன் வாங்கியிருக்கான். ஆமா அண்ணி, அவன் காசுக்காக கட்சி மாற கேஸ், நம்பாதீங்க. இத பார், இந்த வார்த்தை மட்டும் சொல்லாத. எப்பவுமே அன்னைக்கு சப்போர்ட்டா இருக்க போறது நான் ஒருத்தன் தான். நான் ஒன்னும் பணத்துக்காக மாற ஆள் கிடையாது. அர்ஜுன், கூல் டவுன். எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆற இப்போ? இல்ல நீ இந்த மாதிரிலாம் பேசுனா எனக்கு எப்படி இருக்கும்? காசுக்காக மாறவன்னு சொல்றாங்க. சரி சரி, ஓகே, கூல் டவுன் கூல் டவுன். சரி, இப்போ எனக்கு ஒரு சின்ன குழப்பம். என்ன அண்ணி? இல்ல, நீங்க 3 பேரும் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ல நான் எதை போடுறது? ரொம்ப சிம்பிள். எங்க 3 பேர்லயும் உங்களுக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவங்க எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸை நீங்க போட்டுக்கோங்க. ஓகே. ஓ, குட் ஐடியா. அர்ஜுன், அனு, அஞ்சலி. எனக்கு 3 பேரையும் பிடிக்குமே. அப்போ உங்களுக்கு இந்த 3 ஆனாவை தான் பிடிக்குமா? அப்படியும் சொல்லலாம். அவனா பிடிக்காதா? ஆவண்ணாவா? அது யாரு? அதான் எங்க அண்ணா ஆதி. அண்ணே மாட்டிக்கிட்டீங்களா? அண்ணா, ஆதி ஒரு ஸ்பெஷல் கேஸ் தானே. ஓகே, டைம் ஆயிடுச்சு. அங்கிள், எங்க அண்ணியை கூட்டு போறதுக்கு என்ன வண்டி ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? பெரிய வண்டி எல்லாம் வெளியே போயிருக்கு. சின்ன வண்டி இருக்கு, அது வேணா அதுல கூட்டு போயிடலாம். வாட்? சின்ன வண்டியா? எங்க அண்ணியை கூட்டு போறதுக்கு சின்ன வண்டியா? நோ நோ நோ, வெயிட் 1 minute. ஐயோ, ஹலோ மதவன், நான் அர்ஜுன் பேசுறேன். உங்ககிட்ட அந்த பெரிய வண்டி காலேஜ் இருக்குல்ல, அது உடனே கொஞ்சம் அனுப்பிச்சு வைக்க முடியுமா? ஃபங்க்ஷனுக்கு போகணும். என்னது, எந்த அட்ரஸா? சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 83/2 2nd sector 9th Street, KK நகர், சென்னை 78. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே பாய். அண்ணியை கூட்டு போகிறதுக்கு கால் இஸ் ரெடி. அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது போற இடத்துல மாமியார் நல்லவங்களா இருக்கணும், நாத்தனார் நல்லவங்களா இருக்கணும்னு கவலைப்படுவாங்க. ஆனா இங்க மச்சினன், நாத்தனார் எல்லாருமே நம்ம உஷா கிட்ட எவ்வளவு பிரியமா இருக்காங்க பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா. பஸ் பஸ், ஃபீல் பண்ணதெல்லாம் போதும். நீங்க 2 பேரும் முதல்ல போய் அண்ணி ரெடி பண்ணி கூட்டு வர வழியை பாருங்க. போங்க. ஓ, வாங்க. நீங்க உட்காருங்க. காஃபி சாப்பிடுறீங்களா? சரி. ஆமா, வெறும் அலங்காரம் பண்றதுக்கு இவ்வளவு அலங்காரத்தோட வந்திருக்கீங்க? காலைல 5 மணில இருந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்கல்ல.
இதுதான் உங்க ஊரா? ம். ரொம்ப அழகா இருக்கு. ஊருக்குள்ள போலாமா அபி? போலாம். ம். வாங்க. அபி, இந்த வழியாதான் நாங்க ஃபாதர் கிட்ட வந்து பாடம் படிக்க போவோம். அப்புறம் நானும் என் சின்ன வயசு ஃப்ரெண்டும் இதோ இந்த கோயில் இருக்கு இல்லையா, என் நேரமும் இங்கே தான் விளையாடிட்டு இருப்போம். அப்புறம் அங்க தோட்டம் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் கேரட் பறிச்சு சாப்பிடுவோம், மரத்துல ஏறி தேன்லாம் சாப்பிடுவோம். அப்படியா? உங்களுக்கு மரம்லாம் ஏற தெரியுமா? நீங்க வேற, இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே நல்ல மரம் ஏற தெரியும். அப்புறம் தாயி, நீ மலையம்மா தானே? ஆமா ஐயா. எப்படி தாயி இருக்க? நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து 80 வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கியா தாயி? நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க நல்லா இருக்கீங்களா? வீட்டுக்கு வாமா போவோம். வரேன் ஐயா, இங்க ஒரு வேலையா வந்தேன், இன்னொரு நாளைக்கு வரேன். இல்ல, நீ வீட்டுக்கு வந்து தான் போறோம். அபி சரி, நான் போய் போயிட்டு சுமதி வந்துடலாமா? கூட்டிட்டு வரேன். இவர் யார் தெரியுமா? எங்க ஊர்ல இருங்க, இருக்கிற கூட்டு வரேன். பெரியவர். வணக்கங்கய்யா. கூட்டிட்டு வா மனோ. சின்ன வயசுல இருந்தே என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. தாயி, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நல்லா இருக்கீங்களா? பேத்தி எல்லாம் நல்லா இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. நீ நல்லா இருந்தா அது போருமா எனக்கு. சரி. இந்த பொண்ணு விஷயமா தான் வந்தேன். இந்த பொண்ணுக்கு வைத்தியம் பார்க்கணும். போலாமா? வாங்க வாங்க, போலாம். எல்லாரும் வாங்க. வா தாயி, வா. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. பார்த்து பார்த்து வாங்க. பிரபா, பிரபா, சீக்கிரம் வா. இங்க யாரு வந்திருக்காங்க பாரு. பிரபா உன்னை பார்த்தா சந்தோஷப்படும். பிரபா, என்னப்பா? எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. வாம்மா. மலையம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா பிரபா? நல்லா இருக்கேன். உனக்கு இப்பதான் வழி தெரிஞ்சுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவங்க எல்லாம் உனக்கு என்னம்மா வேணும்? தாத்தா, இவங்க பேர் அபி. எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. இத அவங்க தங்கச்சி, அது அவங்க தம்பி. வணக்கம். வணக்கங்க. ஏன் தாத்தா, ஊர்ல நிறைய பேர் புதுசா இருக்காங்களே? ஆமாம்மா, ஊர்ல வெளிய ஆளுங்க பல பேர் குடியிருக்காங்க. நம்ம ஊர் ஆளுங்க பல பேர் வெளியூர் போயிட்டாங்க. ஓ, மத்தவங்கள பத்தி என்னத்த சொல்றது? வனத்தாதி பட்டம் கட்டின நீ ஏன் வெளியே போயிட்டியாமா? நான் ஏன் போனேன்னு உங்களுக்கு தான் தெரியுமே தாத்தா. நான் ஒரு கொடுமைக்கு பயந்து தானே போனேன். இல்லனா இந்த ஊரை விட்டு போவேனா? அந்த கொடுமைக்கு ஒரு முடிவு காலம் வந்துருச்சுமா. அதுவும் ஒன்னாலதான் வந்திருக்கு. என்னாலயா? என்ன தாத்தா சொல்றீங்க? ஆமாம்மா, நீ இந்த மண்ணோட புள்ள. உன்னை கொடுமைப்படுத்தி இந்த ஊரை விட்டு துரத்துற பெரிய மலையானுக்கு எதிரா ஊர்ல இருக்கிற இளவட்ட பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. பெரிய மலையானால இதை சகிக்க முடியல. ஆனா பெரிய மலையான் பண்ண கொடுமை தான் ஊருக்கு தெரியுமே. அதனால அவனுக்கு எதிராக நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. நாலா வட்டத்துல பெரிய மலையானோட அராஜகம் குறைஞ்சு போச்சு. ஊருக்கு வடதாதியா நேந்தி விடுறது மூடப்பழக்கங்கிற முடிவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. இப்ப அந்த முறையே இல்லம்மா. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடைசியா நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு விடுவி காலம் வந்துருச்சு. ஆமாமா, அதுக்கு மூல காரணமே நீதானம்மா. நீ எடுத்த தைரியமான முடிவால தான் அந்த மூடப்பழக்கத்துக்கே ஒரு முடிவு வந்துச்சுமா. இப்ப நம்ம ஊரு பொண்ணுங்க நிம்மதியா இருக்காங்கம்மா. தாத்தா, என் அத்தை எப்படி இருக்காங்க? உனக்கு விஷயமே தெரியாது போல இருக்கு. நீ ஊரு விட்டு போன 2-3 வருஷத்துலயே உன் அத்தை இறந்துட்டாங்கம்மா. அவங்க பெருசா நம்பிக்கிட்டு இருந்த பெரிய மலையான் குடும்பம் அவங்களுக்கு கஞ்சி ஊத்தலாமா. அவங்க கடைசி காலம் கொடுமையானது. அவங்க மலையம்மா மலையம்மான்னு புலம்பிக்கிட்டு வேதனை பட்டுக்கிட்டு உன் பேரை சொல்லிக்கிட்டே செத்தாங்கம்மா. அத்தை
பார்க்கணும். போலாமா தாத்தா? வீடா? அது எங்க இருக்கு? நீ இந்த ஊரை விட்டு போன ஆத்திரத்துல பெரிய மலையாவும் அத்தைய அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டு அந்த வீட்டையும் இடிச்சு போட்டுட்டான். பாவம், கடைசி காலத்துல உன் அத்தை கஞ்சிக்கு கூட வழி இல்லாம கோயில்ல கடந்து நாதியத்து செத்து போச்சுமா. சாந்தி, அழாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு அபி. எங்க அத்தை எனக்கு கெடுதல் நினைச்சவளா இருந்தா கூட சின்ன வயசுல இருந்தே என்ன வளர்த்தவ, சோறு போட்டவ. கடைசி காலத்துல இப்படி கஷ்டப்பட்டு போய் சேர்ந்துட்டா. எனக்கு இருந்த ஒரே ரத்த பந்தம் அவ மட்டும்தான். சாந்தி ப்ளீஸ் அழாதீங்க. இது பாருங்க, உங்களோட உணர்வுகளை முழுக்க முழுக்க என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையை பத்தி சொன்னப்போ என்னால ஓரளவுக்கு தான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா இங்க வந்து இதெல்லாம் பார்க்கும்போது உங்க இழப்பு எவ்வளவு பெருசுன்னு எனக்கு புரியுது. தண்ணியை விட்டு பிரிஞ்ச மீன் மாதிரி இப்போ உங்க நிலைமை இருக்கு. ஆனா என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில நிறைய கசப்புகளை நாம சந்திக்கிறோம். அதை வேதனையோடு ஏத்துக்கிட்டு தொடர்ந்து வாழத்தானே செய்யறோம். இந்த பொண்ணு சொல்றது சரிதானே மலையம்மா? இப்ப வேதனைப்பட்டு என்ன ஆக போகுது? சரிம்மா, இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? தாத்தா, நாங்க இங்க வந்தது காட்டு சித்திர பார்க்கதான். அபியோட தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை. இப்போ அவர் எங்க இருக்காரு? இப்பெல்லாம் அவர் அடிக்கடி ஊருக்குள்ள வர்றதே இல்லம்மா, காட்டுக்குள்ளேயே தான் இருக்காரு. நீ அங்கேயே போய் பாரு, உனக்கு தான் தெரியுமே. தெரியும். அவருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி தாத்தா, நாங்க போய் அவரை பாக்குறோம். இருமலையம்மா, சாப்பிட்டு போலாம். இல்ல பிரபா, நாங்க இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறோம். சரியா? சரி. தாயி, போகும்போது நீங்க எல்லாரும் கண்டிப்பா இங்க வந்து எங்களை பார்த்துட்டு தான் போகணும். கண்டிப்பா வரோம். போலாமா? போயிட்டு வரேங்க. வாங்க தாயி, நல்லா இருக்கணும். வாங்க. வரோம் தாத்தா, போயிட்டு வரோம் பிரபா. கண்டிப்பா இன்னொரு தடவை வரணும் மலையம்மா, மறந்துடாத என்ன? பார்த்து மெதுவா வாசுமதி. சாந்தி, உங்களுக்கு காட்டு கோயிலுக்கு வழி தெரியுமா? வழியெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு அபி. இப்படிதான் போகணும். வாங்க. அவர்தான். ஆமா. வணக்கம் சாமி. வணக்கம்.